அதே ஜிபிஏ, அதே மார்க்ஸ், அதே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். ஆனா இவன் அட்மிட் ஆயிட்டான், இவன் ரிஜெக்டட். இந்த மாதிரி கேசஸ்ல 70% ரீசன்ஸ் எஸ்ஓபியா தான் இருக்கும். இதை நான் சொல்லல, ஃபேமஸ் காலேஜஸோட அட்மிஷன் ஆபீசர்ஸே சொல்லியிருக்காங்க. அகாடமிக்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும்போது எஸ்ஓபில பர்சனாலிட்டி, பேஷன், பொட்டன்ஷியல் இது எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றாங்க. அண்ட் அந்த எஸ்ஓபியை பக்காவா கத்துக்க உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். இது காலேஜ் பேசிக்ஸ் 101 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எஸ்ஓபி தான் கிரியேட் பண்ணுது. அது கேட்சியா இல்லனா டைரக்டா குப்பைக்கு தான் போகுது. ஜெனரிக் டெம்ப்ளேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டெல்லாம் கட்டாம கரியர் கோல்ஸ் அன்ரியலிஸ்டிக்கா மென்ஷன் பண்ணாம ஓப்பனிங் லைன் பவர்ஃபுல்லா ஹூக் ஆகணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அகாடமிக், ப்ரொஃபஷனல், பர்சனல் growth டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக்கா ரிசர்ச் டீப்பா பண்ணுங்க. ப்ரொஃபஸரோட பேரு, ரிசர்ச் ப்ராஜெக்ட், யூனிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்க. லென்த் இம்பார்ட்டன்ட் இல்ல, குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். அச்சீவ்மெண்ட்டை லிஸ்ட் பண்றதை விட ஸ்டோரி டெல்லிங் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷனலான எஸ்ஓபியோட ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கைட் வேணும்னா எஸ்ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்க. வின்னிங் டெம்ப்ளேட்ஸ், காமன் மிஸ்டேக்னு எல்லாத்தையுமே டீடைல்டா நான் ஷேர் பண்றேன்.